பூமி, இவனான்னு பாரு, பார்த்து சொல்லு. ஐயோ வேம்பு சார், அவனே தான் வேம்பு சார். என்ன சொல்ற பூமி? ஆமா சார், அதே மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. எப்படி வேம்பு சார் இவ்ளோ கரெக்டா வரைஞ்சிருக்கீங்க? அவ்வளவு பெரிய பில்டிங் கிட்ட ஸ்கெட்ச் போடுறோம், ஒரு ஆளை வரைய மாட்டோமா? கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ஆளோட உருவம் கிடைச்சிருச்சு. அடுத்தது ஏதாவது க்ளூ கிடைக்கணுமே. நாம ஏதோ மிஸ் பண்றோம்னு தோணுது பூமி. பூமி, இங்க பாரு, அவன் இருந்தது மொத்தமாவே 2 நாள் தான். அதுவும் அவன் கடையில தான் இருந்திருக்கான். நிச்சயமா கடையில ஏதாவது தடயம் கிடைக்கணும்னு தோணுது பூமி. ஐயோ வேணா வேம்பு சார், சேது சார் அங்கெல்லாம் போவேனான்னு சொல்லிருக்காருல்ல. ஏய், அவன் கிடைக்கிறான், அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ வா போலாம். ஐயோ இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். இங்க பாரு, நானே நீ ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன். உன் திருவா இருக்கே. நான் என்ன பண்ண வேம்பு சார்? சேது சார் தானே அங்க போக வேண்டான்னு சொன்னாரு. நான் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் பாண்டிய தேடுறேன்னு சொன்னாருல்ல. அவங்க வழியில தேடுறபடி தேடட்டும் பூமி. நாம நம்ம பங்குக்கு தேடி ஒருவேளை பாண்டி கிடைச்சிட்டானா நல்லதானே? அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சிட்டானா சீக்கிரமே நீ எந்த தப்பு செய்யலன்னு நிரூபிச்சிடலாம் பூமி. அதான் வா போலாம். சரி, நீங்க முதல்ல கீழே போங்க, அப்படியே வெளியே போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் நைஸா எதையாவது காரணம் சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, வீட்ல எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சரி, அது கூட நல்ல ஐடியா தான். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வந்துரு. சரியா? கடையை இந்த நிலையில பார்க்க என்னாலேயே தாங்கிக்க முடியல. தாத்தா எப்படி தாங்கிட்டாரு? அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லைங்கிறது தான். அதுவும் இல்லாம நம்ம கடையை எரிக்க தான் முடியும். தொழில் செய்யற திறமையும் மனசுல இருக்கிற தைரியத்தையும் அவங்களால என்னைக்குமே அழிக்க முடியாதுன்னு சொன்னாரு. உண்மையிலேயே தாத்தா கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கத்துக்கணும் பூமி. பூமி, பூமி என்ன பண்ணிட்டு இருக்க? பூமி சத்தம் போடாம இரு. யாருங்க? யார் அது? யாருன்னு கேக்குறேன்ல. பா, யாராவது இந்த நேரத்துல டிவி பார்த்துட்டு இருப்பாங்கப்பா. அந்த சத்தம் பாது. ஓ அப்படியா? பூமி, சரி வா போலாம். என்னடா சேது, நாங்க இங்க வந்துட்டோன்னு உன் மனசுல அலாரம் அடிச்சு இங்க வந்த மாதிரியே இருக்கு. மனசுக்குள்ள அலாம் அடிக்கல மச்சான், போன்ல மெசேஜ் அடிச்சது. மெசேஜா? பொம்மி கிட்ட இருந்து. பொம்மி கிட்ட இருந்தா? நான் தான் எதுக்கும் இருக்கட்டும்னு சேது சாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். ஏன் மச்சான், நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இங்க வந்து தொலைச்சிருக்கியே, அப்படி என்ன சாதிச்ச? என்ன சாதிச்சனா? இங்க பாரு.
இது எங்க இருந்து எடுத்தீங்க? நாம ஒளிஞ்சிருந்த இடத்துல பூமி. ஓ, தாம்பரத்துல லைசன்ஸை வாங்கி இருக்கான். ஸோ அவன் அந்த ஏரியாவை சார்ந்தவனா தான் இருக்கணும். அவன் தாம்பரத்துல இருந்துதா வந்து போறதா சொன்னா. அவன் சொன்னது ஒருவேளை உண்மைன்னா தாம்பரம் ஏரியாவுல இவன் போட்டோவை காமிச்சு விசாரிச்சாலே அவன் வீட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்டா. அவன் பொம்மிக்கு ஆதரவா சாட்சி மட்டும் சொல்லிட்டானா போதும், பொம்மியை ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். யூ ரைட் சார். நான் உடனே தாம்பரம் ஆர்டிஓல பேசி இதை விசாரிக்க சொல்றேன். ஓகே? சரிடா. சரி, ஓகே. வர மச்சான், வர பொம்மி. சரிடா. நான் தப்பு செய்யாதவன்னு நிரூபிக்கிறதுக்காக வேம்பு சார் எவ்வளவு கஷ்டப்படுறாருல்ல. தேங்க்யூ புள்ளியாரப்பா. ஏய், எங்க போற? வர வர. அன்னைக்கு பிள்ளையார கும்பிடாம எந்த வேலையும் ஆரம்பிக்க முடியாது. ஐயோ, மோட்டார் பைக்லயா? இதுல எப்படி போறது? எனக்கு உட்காரவே தெரியாதே. சரியான லூசு பொம்மி நீ. ஐயோ இல்ல. மோட்டர் பைக்ல தனியா சித்தார்த்து கூட போக வாய்ப்பு கிடைக்குமா? ஜாலியா ரொமான்டிக்கா போயிட்டு வரலாம்ல. பாண்டியதா தேடி போறோம், இதுல என்ன ஜாலி? போற டிராவல ஜாலியா மாத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு பொம்மி. உட்காரு பூமி, உட்காரு பூமி. உட்காரவா? உட்காரு. ஐயோ, இதுல உட்கார்றதுக்கு பயமா இருக்கு வேம்பு சார். கண்டிப்பா பைக்ல தான் போகணுமா? கார்ல போனா சந்து போதுன்னு திரும்புறது ரொம்ப கஷ்டம். இதுல போனா சீக்கிரம் வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏறு. ஐயோ, நீ போங்க நீ. அண்ணன் கூட பைக்ல தனியா போறீங்க, ஒரே ரொமான்ஸ் தான். அட, கீழே ஏறுங்க. உட்காரு பொம்மி. அண்ணி புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கோங்க. இறுக்கமாருங்க. ஐயோ வேணாம் வேணாம். அண்ணி, நீங்க புடிச்சுக்கோங்க. ஏய் புடிச்சுக்கோ. அட, அண்ணி புடிங்க. அண்ணி புடிங்க. ஏய், ஒழுங்கா தானே உட்காந்துருக்க? ஆஹா, உட்கார்ந்திருக்கேன். ஐயோ, உட்காரவே முடியலையே. ரொம்ப தூரத்துக்கு எப்படி போறது? வேம்பு சார் தோல் புடிச்சு உட்கார்ந்து பார்க்கலாமா? உனக்கு உட்கார்றதுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? ஆஹா வேம்பு சார், அதெல்லாம் இல்ல. ஐயோ, ஐயோ, அப்பா, வேம்பு சார், விழுந்துங்க. ஐயோ, நான் பின்னால இல்லன்னு தெரிஞ்சு அவர் எப்படி வந்து என்ன கூட்டிட்டு போவாருன்னு தெரியலையே. வண்டியில ஒழுங்கா உட்காரது இல்லையா? வண்டியில உட்கார்ந்து கூட உனக்கு வர தெரியாது? ஐயோ வேம்பு சார், இத்தனை நாளா நான் வண்டியை ஓட்டதான் செஞ்சிருக்கேன். யார் பின்னாலும் இப்படி உட்கார்ந்து போனதே இல்ல. அதனால எனக்கு சரியா உட்கார தெரியல. உன்கிட்ட 1க்கு 2 தடவை கேட்டேன். அப்பெல்லாம் உட்காந்துருக்கேன் நல்லா சொன்ன. ஆமா சார் சொன்னேன். நான் கம்பியெல்லாம் புடிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்தேன். ஆனாலும் இந்த சேலை உட்கார முடியாம வழுக்கி விடுது. என்னால சரியா புடிச்சு உட்கார முடியல வேம்பு சார். சரி, வா ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன ஐடியா? வா சொல்ற, வண்டியில ஏறு. பூமி, நல்லா உட்காந்துக்கோ. புடிச்சுக்கோ பூமி. எதுக்காக வேம்பு சார் கடைக்கு வா, பூமி. வந்திருக்கோம்?
எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சைஸ்க்கு சுடி இருக்கா? வேம்பு சார், என்ன? நான் இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டதே இல்ல. எது சுடிதாரா? ஆமா சார். உன்னாலதான் சாரி கட்டினா வண்டியில உட்கார முடியல. சுடிதார் போட்டுட்டா ஈஸியா உட்காரலாம். வண்டியில டபுள் சைட் கால் போட்டு உட்காரணும்னா இந்த மாதிரி சுடிதார் போட்டாதான் முடியும். இனிமே நீ சுடிதார் போட கத்துக்கோ. பூமி, இது நல்லா இருக்கு, சிம்பிளா இருக்கு. இத போய் போட்டு வா. வேம்பு சார், கண்டிப்பா போடணுமா? கண்டிப்பா அதை நீ போட்டுதான் ஆகணும். ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு சார். அங்க இருக்கு, போ. இந்த அப்படி வேம்பு சார். பூமி, போ பூமி. வேம்பு சார், என்ன வேம்பு சார் என்ன பார்த்துட்டு எதுவுமே சொல்லல? பூமி, ஒரு சுடிதார் போட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? வேம்பு சார், கண்ணாடி போடாததுனால கண்ணு தெரியலையோ? பூமி, ஐயோ வேம்பு சார். பூமி, அப்பவே நீ முன்னாடி வந்து நின்னியா? அட, நீயா இது? சத்தியமா சொல்றேன், திடீர்னு உன்னை சுடிதார்ல பார்த்ததும் எனக்கு அடையாளமே தெரியல பூமி. நல்லா இருக்கா வேம்பு சார்? சரி, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? வாயை திறந்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்ச போயிட போறாரு. இந்த வேம்பு சாரை என்னதான் பண்றதுன்னே தெரியல. யா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். பூமி, வா. ஐயோ, மறுபடியும் விட்டுட்டு போயிட போறாரு. பூமி, தாண்டுகள் போட்டு உட்காரு. எப்படி வேம்பு சார்? ரெண்டு பக்கமும் கால் போட்டு உட்காரு பூமி. எப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஐயோ, சாரி சாரி. ஐயோ ஆண்டவா, இப்படி பைக்ல ஏறி உட்கார்ந்த மொத ஆள் இந்த உலகத்திலே நீயே தான் இருப்ப. சார் சிரிச்சு 2 வார்த்தை பேசுறாரா? கம்முன்னு வண்டி ஓட்டிட்டு போறத பாரு. பொம்மி, நீ ஏற்கனவே வண்டியில இருந்து ஒரு வாட்டி கீழே விழுந்தாச்சு. கவனமா வண்டிய புடிச்சுக்கோ. இந்த வேம்பு சாரை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன்னை
கனவா? அண்ணே, நீங்க இந்த ஆளை பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இவன் பேர் பாண்டின்னு தான் நினைக்கிறேன் சார். வீடு கூட இங்க பக்கம் தான் சார். நம்ம கடையில கூட பாக்கி வச்சுட்டு பணத்தையே கொடுக்கல சார். இந்த பக்கம் போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அவன் வீடு வரும் சார். அங்க கேளுங்க சார். ஓகேண்ணே, தேங்க்ஸ். சார், நம்ம ஆளுங்களே என்ன பிடிச்சி இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க. போனை கூட வாங்கி வச்சுட்டாங்க சார். இங்க பாரு பாண்டி, நீ நாளைக்கு பொம்மிக்கு எதிரா வந்து சாட்சி சொல்ற வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும். சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி பணம் பூரா கைக்கு வந்துரும்னு சொன்னீங்க. இது வரைக்கும் பணம் கையில வந்து சேரல சார். முதல்ல நீ நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து பொம்மி தான் அஞ்சலி ஸ்வீட்ஸை கொளுத்த சொன்னான்னு சொல்லு. அதுக்கப்புறம் பாக்கி பணம் வந்து சேரும். சார், எனக்கு என்னமோ நான் பெரிய தப்பு பண்றேனோன்னு தோணுது. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். அப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணதுனாலதான் என் மேல வண்டி மோதிருச்சோன்னு மனசுக்கு பயமா இருக்கு சார். மறுபடியும் அந்த பொண்ணுக்கு எதிராக சாட்சி சொல்ல போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தருக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். ஏய், என்னடா உளறல நிறுத்துறியா? கொன்னுடுவேன் உன்னை, கொன்னு. என் கிட்டே உன் வேலையை காட்டுறியா? சார், என்ன சார் இது? சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? இங்க பாரு, பொம்மிக்கு எதிரா நீ சாட்சி சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ பயப்படுற மாதிரியே நிஜமாவே உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நடு தெருவுல தான் நிக்கும். என்ன சொல்றியா? சொல்லுவியா? சொல்றேன் சார். சார், சொல்றேன் சார். சொல்றேன் சார். சொல்றேன் சார். சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். வெரி குட். நாளைக்கு காலையில என் ஆளுங்களோட கோர்ட்டுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி சொல்ற. புரிஞ்சுதா? சரிங்க சார். நீ மட்டும் பொம்மிக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டனா நான் சொன்னதை விட உனக்கு அதிகமாவே பணத்தை தரேன். நீ எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். சரிங்க சார். சார், என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசணும் சார். என் போனை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க சார். சரி, ஓகே. அவங்க கிட்ட மட்டும் தான் நீ பேசணும். சரிங்க சார். டேய், போன குடுறா. இந்தா. டேய், ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கடா. சரிங்கண்ணா. அக்கா, பாண்டி வீடு எங்க இருக்கு? இந்த பக்கம் போனா 3வது வீடு தான்ப்பா. பொம்மி, இறங்கு. யாரு? பாண்டி இருக்காருங்களா? நீங்க? அது பாண்டி எங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடையில தான் வேலை பார்த்தாரு. உள்ள வாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க சார். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயம் சார்? 2 நாளைக்கு முன்னாடி எங்க கடையில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் பாண்டிய பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். சத்தியமா அவர் வீட்டுக்கே வர்றதில்ல. அவர் கிளம்பி போய் 2 நாள் ஆச்சு. என்னங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், கொஞ்ச நாளா அவர் போக்கே சரியில்லை. தப்பு காரியங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஏதோ ஒரு வேலை செஞ்சு எங்களுக்கு கஞ்சியோ கூழையோ ஊத்துங்க, அது போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி அந்த மனுஷங்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. ஆனா அவர் ஏதோ தப்பு பண்றாருங்க. இதோ பாருங்க, 2 நாளா போனே எடுக்கல. எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எப்படி இருக்காருன்னு ஒண்ணுமே புரியலங்க. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும். ஒன்னும் கவலைப்படாதீங்க.
கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? எனக்கு யாருக்கிட்ட விசாரிக்கிறதுன்னு கூட தெரியல.